முருகா, ஐயோ, சின்ன மலை குன்று மலை இந்த முருகன் கோயில் அமைஞ்சிருக்கு. நான் இப்படி பண்ணுறது தப்பா ரைட்டான்றது எனக்கு தெரியல. உங்களோட அருள் கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். இந்த கோயில் ரொம்ப நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா இதே நிலையில் இருக்கக்கூடாது, ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக எனக்காக இதை நிறைவேற்றி தரணும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த டைமுக்குள்ளே கண்டிப்பாக அந்த கோயில் வந்து முழுசாக தடைகள்லாம் நீங்கி ஹை கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ரொம்பவே ஒரு டிவிஷனான வீடியோவாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு முருகர் கோயில் தேடி வந்திருக்கோம். தேடி வந்ததை விட முருகர் கோயில் பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு சின்ன மலை குன்று மலை இந்த முருகர் கோயில் அமைஞ்சிருக்கு. சில காரணங்களால் இந்த முருகர் கோயிலை வந்து பாதியிலே கை விட்டுட்டாங்க. ஆனால் உள்ள ஒரு சின்ன முருகர் இருக்கார். ஸோ அவரோட தரிசனம் இன்றைக்கி கிடைக்குதா இல்லைன்றதை பார்க்கறதுக்காக தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ஐ ஹோப் கண்டிப்பாக எல்லாமே நல்லா தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணலாம், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோ கொடுக்கலாம். ஓகே, அது மட்டும் அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நைட் விஷனில் தான் இருக்குது. பிகாஸ் ஏன்னா நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்தேன். கையில் இருக்க கேமரா கேஜெட்லாம் விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ கேமரா எதுவுமே கொண்டு வரல. நைட் விஷன் மட்டும் தான் கையில் இருந்துச்சு. ஃபோன்லேயும் சார்ஜ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ தேவைப்படுற இடத்துல மட்டும் ஃபோன் ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கான சில வரலாறுகள்லாம் இருக்குது, அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க போவோம். உங்களுக்கு இந்த மலை நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். முன்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னு தெரியல. கிட்ட வந்துட்டேன். கொஞ்சம் வரலாம் கிட்ட வந்துட்டோம் ஆல்மோஸ்ட். அப்பா ஒன்று பிடிக்கல. ஐயோ, ரொம்ப நெட்டாக போயிட்டே இருக்கு. அங்கங்கே சின்ன சின்ன லைட் எடுத்து பார்த்தீங்களா? ஸோ நான் வந்த வழி அங்கே இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மலை இருக்குது. அந்த மலைக்கு பின்னாடி இருந்து இப்படி வந்து உள்ளே வந்து இப்படி வந்திருக்கேன். ஸோ ரொம்பவே ட்ராவல் பண்ணி வந்தேன். ஃபோனில் சார்ஜ் போட மறந்துட்டேன் கைஸ். ஸோ அதனால தான் வந்து ஃபோனில் ஷூட் பண்ண முடியல. கொஞ்சம் தான் சார்ஜ் இருக்குது. ஸோ அதனால் கோயிலாண்ட போயிட்டு ஃபோனில் ஷூட் பண்ணி அந்த கோயிலோட அழகு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க போகலாம். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். கைஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கோயில்கிட்ட வந்துட்டோம். அப்பா முருகா, ஐஸ் வேற லெவலில் இருக்கு. அப்பா முருகா, ஐயோ, இதுதான் முருகரோட சன்னதி. ஸோ ஒரு வழியாக மலை ஏறி முருகர் கோயிலுக்கு வந்தாச்சு கை. ஸோ நான் இப்போ ஒரு இடத்துல நைட் விஷன் செட் பண்ணிட்டு ஐயோ பயந்துட்டேன் இந்த இடத்துக்கு. ஸோ இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா சில நிதி காரணங்களால் வந்து பாதியில் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. கூடி சீக்கிரம் மறுபடியும் டேக் ஓவர் பண்ணி இந்த கோயிலை முழுசாக கட்டி முடிப்பாங்கன்னு நம்புகிறேன். இந்த மலைக்கு மேலே ஒரு சின்ன இன்னொரு மலை இருக்குது. அந்த மலை மேலே தான் அந்த குட்டி அழகான முருகர் அமைஞ்சிருக்காரு. ஸோ நம்ம இப்போ அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். நைட் விஷன் மட்டும் நம்ம இங்கேயே செட் பண்ணுவோம். கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா டைம் இப்போயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் 1 o'clock ஆகிடுச்சு. அந்த முருகருக்காக சின்னதாக ஒரு வழிபாடு பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அண்ட் தென் அதை தாண்டி சில காரணங்களால் இந்த முருகர் கோயில் வந்து பாதியிலே கைவிட்டுட்டாங்க. காரணம் நிதி தான் காரணம். ஸோ இதுக்கு கரெக்டான ஒரு சரியான ஃபண்டிங் கிடைக்காதனால இந்த முருகர் கோயிலை பாதியிலே நிப்பாட்டிகிட்டு இருக்காங்க. இந்த மலைக்கு மேலே ஒரு சின்ன ஒரு குன்று இருக்குது, குட்டி மலை இருக்குது. இந்த மலையை தொடர்ந்து இப்போ அங்கே போய் தான் வழிபட போகிறோம். ஸோ அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் எனர்ஜி நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. இங்கே வந்ததுக்கப்புறம் என்னதான் மேலே ஏறி எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மலை ஏறி வந்திருந்தாலும் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன மன நிம்மதி இருக்குது.
ஸோ இப்போ வந்து நம்ம வழிபாடு தொடர போகிறோம். கண்டிப்பாக எனக்கு காட்சி தருவான்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். எப்படின்னு தெரியல. ஸோ பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு தரிசனம் எனக்கு கிடைக்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். விளக்கு மட்டும் கோயிலுக்குள்ளே போயிட்டு நம்ம ஏற்றி வைப்போம். என்ன ஆகுதுன்றதை பொறுத்து இருந்து பாருங்கள். வாங்க, கண்டிப்பாக இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்போது மட்டும் எனக்கு தோணிட்டு இருக்கு வந்ததுலேருந்து. ஓ மை காட் கைஸ், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கோயிலுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், பாம்பு தொல்லாம் இருக்குது. உள்ளே வேறு என்ன இருக்குன்னு தெரில. பதட்டமாக இருக்குது. இங்கே ஏதோ ஒன்று வசிச்சுட்டே இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பதட்டமாக இருக்குது. அவர் மேலே பாரத்தை போட்டு தான் வரேன். அப்பா முருகா, உங்களை தேடி தான்ப்பா வந்திருக்கேன். கைஸ், உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். பாம்பு தொல்லா இருக்குது. கைஸ், ஆக்சுவலாக வந்து இப்போது இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா 3.5 இயர்ஸ் கிட்ட இந்த கோயிலை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. அவரோட அருள் வந்து இந்த ஊர் மக்களுக்கு நிறையவே தேவைப்படுது. கண்டிப்பாக இது அடுத்த வருஷத்துக்குள்ளே ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடும் சொல்லிட்டு நான் நம்புகிறப்பா. கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா விலைக்கு ஏற்றிட்டோம். பட் அவருடைய முழு அருள் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நான் இப்படி பண்ணுறது தப்பாக ரைட்டான்றது எனக்கு தெரியல. உங்களுடைய அருள் கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். இந்த கோயில் ரொம்ப நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா இதே நிலையில் இருக்கக்கூடாது. அடுத்த வருஷத்துக்குள்ளே இந்த கோயில் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடும் சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அதுக்காக தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன முயற்சி. இந்த இடத்துல கண்டிப்பாக ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் இந்த இடத்துல உண்மையாகவே இருக்கீங்க, உங்களுடைய சக்தி இருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்பா முருகா, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியும். நான் இப்போ இந்த விளக்கை அணைச்சிட்டேன். உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையில் தான் நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த கோயில் முழுசாக கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணமும் நீங்கள் தான். அதுக்கு ஏதோ ஒரு விஷயம் தடையாக இருக்குன்றது மட்டும் நல்லாவே தெரியுது. இந்த கோயிலுக்குள்ளே உங்களுடைய தரிசனம் நான் பெறணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நான் உங்களை நம்பி தான் வந்திருக்கேன். கண்டிப்பாக அது அடுத்த வருஷத்துக்குள்ளே நடக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அது உண்மையாக இருந்தால், என்னோடய வேண்டுதல் உண்மையாக இருந்தால், எனக்காக இதை மட்டும் வெளிச்சத்து மூலியமாக நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை காமிச்சினா போதும். மேலே முருகரும் வள்ளி தெய்வானி 3 பேரும் ஒன்றா இருக்காங்க. ஸோ அவங்க வழிபடுவோம். சின்னதாக ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன் முருகர்கிட்ட. இது கண்டிப்பாக நடக்குமா நடக்காதான்றதுலாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் இந்த கோயில் ரொம்ப நாளாகவே இதே நிலையில் இருக்குது. என்னால் பார்த்துட்ருக்க முடியல. நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த கோயில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரட்டும். கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்த கோயில் எங்கே இருக்குன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன். கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளே வரும். என்னால் முடிஞ்ச உதவியும் கண்டிப்பாக நான் செய்வேன். இந்த கோயிலை வந்து நிச்சயமாக ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுற அளவுக்கு கொண்டு போவேன். ஐ ஹோப். முருகருடைய அம்சம் மேலே தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ அங்கே தான் போய் வழிபட போகிறோம். வாங்க போவோம். கைஸ், உள்ள என்னவோ இருக்குது. ஓ மை காட் கைஸ், நான் இப்போது இந்த கோயில் விட்டு வெளியே வந்துடுறேன். அப்பாடியோ, அப்பா வந்து இது மாதிரிலாம் ஏறணும். இந்த இடம் கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். பார்த்து சேஃபாக ஏறணும். ஓ மை காட், அந்த கோயில் முருகர் கோயில் இருக்குது. அதான் முருகர் கோயில். அப்பா இங்கே இருந்தால் இந்த ஒட்டுமொத்த ஊரையும் பார்த்துட்ருக்காரு. இது வந்து பார்த்தா அவங்க ஒட்டுமொத்த ஊரும் தெரியும் நினைக்கிறேன். வழிபடு பண்ணுவோம்.
வீடியோ. கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணத்தால் தான் இந்த கோயில் வந்து பாதியில் தடைப்படுது. எதனால் தடைப்பட்டிருக்கலான்னு எனக்கு தெரியல. அடுத்த வருஷத்துக்குள்ளே இந்த கோயில் நடக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக எனக்காக இதை நிறைவேற்றி தருவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த டைமுக்குள்ளே கண்டிப்பாக அந்த கோயில் வந்து முழுசாக அந்த தடைகள்லாம் நீங்கி ஒரு புத்தம் புதிய கும்பாபிஷேகம் நடக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். அதுக்காக என்னால் முடிஞ்ச முயற்சிகளை நான் கண்டிப்பாக செய்வேன். உங்களை நம்பி தான் வந்திருக்கேன். ரொம்பவே அமைதியாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு அமைதியை நான் எந்த இடத்துலையுமே நான் ஃபீல் பண்ணதில்லை. என் மனசுக்கு அந்த அளவுக்கு அமைதியாக இருக்குது கைஸ். லிட்ரலி என்ன சொல்கிறதுலே தெரியல கைஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பதட்டம் இருந்துச்சு, தனியாக வரமோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பதட்டம் சுத்தமாக இல்லை. எனக்கு ஒரு மாதிரி ஒரு பூரிப்பாக இருக்குது கைஸ். ஒரு மாதிரி புது விதமான உணர்வு. ஸோ இந்த டைமில் எனக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சி பார்க்கல. ரொம்பவே மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குப்பா. உங்களுடைய பரிபூர்ணமான தரிசனம் வேண்டி தான் நான் வந்தேன். அந்த ஒரு மாதிரியான புத்துணர்ச்சி எனக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. உங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த கோயில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான நல்ல முயற்சிகளை கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ரொம்ப நன்றி முருகா. கேஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் கொஞ்சம் பாசிட்டிவாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். எனக்கு என்ன தெரியல, ஒரு மாதிரி ரொம்ப பூரிப்பாக இருக்குது. அவருடைய அருள் கிடைச்ச மாதிரி ஒரு தரிசனம் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அது ஏன்னு தெரியல. ஸோ இந்த தரிசனமே போதும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோவை முடிச்சுட்டு நான் இங்கேருந்து கிளம்பலான்ட்டு இருக்கேன். கீழே போயிட்டு கிளம்புவோம். இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியுதா? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த விளக்கு நம்ம அணைச்சிட்டு தான் வந்தோம். கேள்வி பார்ப்போம். பார்த்து ஆச்சுவா இந்த பக்கம் எப்படி கைஸ் மேலேருந்து பார்த்தேன். எனக்கு இதெல்லாம் எரிஞ்சிட்டு தான் இருந்துச்சு. புரியலையே. மேலேருந்து பார்த்தேன். கண்டிப்பாக கேப்சரும் பண்ணேன். அந்த விளக்கு எரிஞ்சிருந்தது. வித்தியாசமான ஒரு உணர்வாக இருக்குது.